ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய எல்லை காவல் படை இருக்கு பாருங்க, அங்கேருந்து சூப்பரான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது இப்போதைக்கு உங்களுக்கு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருக்குது பாருங்கள், மத்திய எல்லை பாதுகாப்பு படை, அங்கேருந்து உங்களுக்கான வேலையை கொடுத்துருக்காங்க. எந்தமான பதவி அப்படின்னா கான்ஸ்டபிள் கேட்டிருக்காங்க. ட்ரேட்ஸ்மேனில் நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் எலிஜிபிள் அண்டு இன்ட்ரெஸ்டட் மேல் மற்றும் ஃபீமேல், ஆண்கள் மற்றும் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். இப்போதைக்கு ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3588 வேக்கன்சி டோட்டலாக கொடுத்துருக்காங்க. இதில் 3406 வேக்கன்சி ஆண்களுக்கும் 182 வேக்கன்சி பெண்களுக்கும் ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேனுக்கான வேலையை இப்போ தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, சேலரியை பொறுத்த வரைக்கும் லெவல் 3ல் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் 21,700 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் பற்றி கொடுத்துருக்காங்க. ஆண்களுக்கு, ஸோ ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே கான்ஸ்டபிளுக்கான பதவி தான். காப்லர், டெய்லர், கார்பெண்டர், பிளம்பர், பெயிண்டர், எலக்ட்ரீஷியன், குக் கேட்டிருக்காங்க. வாட்டர் கேரியர், வாஷர்மேன், பார்பர், ஸ்வீப்பர், வால்டர், பம்ப் ஆப்டர், இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பதவிக்கும் டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி, ஜென்ரலுக்கு எவ்வளோ, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, எஸ்சி எஸ்டி அப்படின்ற மாதிரி தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இது ஆண்களுக்கு. பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு பல பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. ஸ்வீப்பராக இருக்கட்டும், பார்பர், வாஷர்மேன் கொடுத்துருக்காங்க. வாட்டர் கேரியர், குக்கு, டெய்லர், கார்பெண்டர், காபியர் போன்ற வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 182 வேக்கன்சி பெண்களுக்கு. டோட்டலாக 3588 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. த அப்ளிகேஷன் வில் பி அக்செப்டட் த்ரூ ஆன்லைன் மோட் ஒன்லி. ஸோ ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேக்கன்சிஸ் ஆர் சப்ஜெக்ட் டு சேஞ்ச், அதாவது வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாரியும் உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேக்கன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏஜ் லிமிட் பற்றி கொடுத்துருக்காங்க. மினிமம் 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதேமாரி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குங்க. எஸ்சி எஸ்டிக்கு அதிகபட்சமாக 5 இயர்ஸ் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி 3 இயர்ஸ் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக கல்வி தகுதி. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபார் ட்ரேட்ஸ் ஆஃப், அதாவது கார்பெண்டர், பிளம்பர், அதுக்கப்புறம் பெயிண்டர், எலக்ட்ரீஷியன், பம்ப் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் ஒப்ஸோ, அந்த மாதிரி ஒரு பதவிகளுக்கு என்ன கல்வி தகுதி அப்படின்னா, நீங்கள் 10th பாஸ் பண்ணிவிட்டு 2 இயர்க்கான ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அந்த ட்ரேடில் அப்படின்னா அப்ளை பண்ணலாங்க. ஸோ 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதேமாரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 இயருக்கான கோர்ஸ் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி காப்லர், டெய்லர், வாஷர்மேன், பார்பர், ஸ்வீப்பர், இந்த மாதிரி பதவிகளுக்கு 10th முடித்தா போதுமானது. ஸோ மஸ்ட்டு உங்களுக்கு அந்த ட்ரேட் பற்றி தெரிஞ்சிருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே கொடுத்துருக்கிறது ஐடிஐ முடிச்சுக்கணும். கீழே கொடுத்துருக்க பதவிகளுக்கு 10th மட்டும் போதுமானது. ஐடிஐ ஸோ படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குக், வாட்டர் கேரியர் போன்ற பதவிகளுக்கு 10th முடிச்சுட்டு நேஷ்னல் அந்த ஸ்கில் குவாலிஃபிகேஷனுக்கான கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, அதாவது என்எஸ்கியூஎஃப்கான அந்த லெவல் 1க்கான கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக 10th முடித்தவங்க, அதுக்கப்புறம் ஐடிஐ முடித்தவங்க, அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பற்றி கேட்டிருக்காங்க. இதுவும் அவசியமானது ஃபார் ஆல் கேண்டிடேட். அதாவது மொத்தமாக நீங்கள் ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா 165 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். செஸ்ட் மெஷர்மெண்ட் 75 to 80
150 இருக்கணும். இதுவே பெண்களாக இருக்கீங்கன்னா ஹைட்டு 156, செஸ்ட் மெஷர் நாட் அப்ளிகேபிள் கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஒரு சில ஸ்பெஷல் கேட்டகரி எஸ்டிக்கு வந்து பார்த்தா அவங்களுக்கு ஹைட்டில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரைபல் பீப்புளுக்கு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் வசிக்கிறவங்களுக்குலாம் உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு அந்த இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கம்மி லிமிட் இருந்தால் போதுமானது. ஓகே, ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. இப்போதைக்கு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரை தான் கொடுத்துருக்காங்க. விரைவில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், அப்போ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிக்கான டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட்டு, மெடிக்கல் டெஸ்ட்லாம் இருக்கும். எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 26/7/2025 25/8/2025 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 26ஆம் தேதி முதல் நம்ம இந்த வேலைக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான், டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.